வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது முக்கிய அங்கமாகவே கருதக்கூடிய அனைத்து விதங்களிலும் தமிழகத்தில் எங்கும் பேசக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து இருந்தவர்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பேரதிர்ச்சியையும் தமிழகத்தையே உழுக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அமைச்சர் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரங்களை பார்த்து கொஞ்சம் தீவிரமாக வேலை பண்ணுங்க அப்படின்றத ஒரு முக்கிய புள்ளி அமைச்சிருக்கார். யாருன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் சுருண்டு வேலையை பார்த்து தீவிரமாக இருக்கக்கூடிய ஏவா வேலுவை அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி அமைங்க, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணுங்க அப்படின்றத நம்முடைய சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லி அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் விக்கிரவாண்டி எலெக்ஷன் வேறு நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறிக்கிறதன் காரணமாக அதனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம மாறுதலாக மாற்றணும் அப்படின்றதுக்காக பல கட்ட விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்களாம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே என்ன செஞ்சாலும் சரி, ஏது செஞ்சாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த ஒரு கோபத்திலும் மிகுந்த ஒரு வருத்தத்திலும் இருக்கிறார்களாம். காரணம் என்னவென்றால் அலட்சிய போக்கே இதற்கான முக்கிய காரணம் என்று பலவிதமான அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய புள்ளிகள் என பலவிதமான விஷயமாக பார்த்திங்கன்னா பேசப்பட்டு கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் இது பெரும் வகையில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுகிறது பொதுமக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்க அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க விட வேண்டும், தமிழகத்தில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும், இதனால் பலவிதமான பெண்கள் விதவையாகிறார்கள், பலவிதமான குடும்பங்கள் நடுத்தெருவிற்கு வருகிறது என்று பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் கள்ளக்குறிச்சியில் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சம்பவம் பேரதிர்ச்சியை இன்னும் கூட ஆக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதற்கு பார்த்தீங்கன்னா பெரும் வகையில் ஒரு சில விஷயங்களை செய்தாலும் கூட இது பெரும் வகையில் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பலவிதமான அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட திமுகவில் முக்கியமான புள்ளிகள் வச்சு பலவிதமான செயல்களில் ஈடுபட்டாலும் கூட ஒன்றுமே நடக்கவில்லை அப்படின்றதான் பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே சொல்லக்கூடிய பல குற்றச்சாட்டுகள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள்.